அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, திருகோணமலையில இருக்க திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துடைய வருடாந்த பங்குனி உத்திர திருவிழா பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி துவங்குச்சு. இன்னுமே பார்த்தீங்கன்னா 21 நாட்கள் நடக்கறதுனால, இந்த ஒரு வீடியோல அத பத்தி தான் விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயிலுடைய கொடியேற்றம் பார்த்தீங்கன்னா, 4ஆம் மாசம் 1ஆம் தேதி 10 மணிக்கு வாக்குல தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள மக்களுடைய உதவிகள்லையும், மக்களுடைய பண உதவிகளாலயும் அங்க பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து திருவிழாக்கள் நடந்துட்டு இருக்கு. அத தான் இப்போ ஒண்ணொண்ணா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி துவங்கி 2வது நாள் பார்த்தீங்கன்னா, மயில் வாகனத்துல சுவாமி வந்து எழுந்தருள கிடந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் அந்த ஒரு மயில் வாகனத்துல வந்து வேற லெவலுக்கு இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நம்ம பூதங்களின் தலைவரான சிவபெருமான் பார்த்தீங்கன்னா, பூத வாகனத்துல பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்தாரு. அடுத்து ஏப்ரல் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு நந்தி வாகனத்துல சிவபெருமான் உண்மையான பக்தனான நந்தி மேல ஏறி வந்து அருள் பாலிச்சாரு நம்ம பக்தர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா, சிம்ம வாகனத்துல அம்பாள் பார்த்தீங்கன்னா, சக்தியா ஒரு பவரா பார்த்தீங்கன்னா வந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி. இன்னைக்கு எத்தன தேதி? ஏப்ரல் 6ஆம் தேதி. இன்னைய நாள் பார்த்தீங்கன்னா, கற்பக விருட்ச வாகனத்துல பார்த்தீங்கன்னா, சுவாமி பார்த்தீங்கன்னா, கேட்டத குடுக்குற ஒரு வள்ளல் இறைவனா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்தாருன்றது ரொம்பவே ஸ்பெஷல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, காமதேனு வாகனத்துல பார்த்தீங்கன்னா, செல்வத்துக்கு அடையாளமா பசுவின் வாகனத்துல பார்த்தீங்கன்னா, சுவாமி இருக்காரு. அடுத்து 8ஆம் தேதி ஆட்டுக்கிடா வாகனத்துலயும், 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, தங்கமயில் வாகனத்துலயும் ஜொலிப்பாக வர இருக்க சுவாமி. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, யாளி வாகனத்துல பார்த்தீங்கன்னா, சுவாமி பார்த்தீங்கன்னா, புராணத்தொட்டு வலிமையை நிலைநாட்டும் விதமா பார்த்தீங்கன்னா, இந்த யாளி வாகனத்துல வர இருக்காரு. அடுத்து ஏப்ரல் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பிடிச்ச கைலாச வாகனத்துல வர இருக்கு. இது என்னன்னா பார்த்தீங்கன்னா, இலங்கையில பார்த்தீங்கன்னா சரி, நிறைய வந்து கைலாசம் பார்த்தீங்கன்னா போயில. அதான் பார்த்தீங்கன்னா, இலங்கையில சிவன் பக்தர்களுக்கு தெரியும். அதாவது கைலாய மலைன்னா சிவன் இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் போயிடலாம். அது கஷ்டம், இறப்புகள் ஏற்படும், சல்லி வேணும், வறுமை அப்படின்னு. அந்த ஒரு இதெல்லாம் தீர்க்கிற முகமா எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா, சிவன் கோயிலா இருக்கட்டும், முருகன் கோயிலா இருக்கட்டும், அம்பாள் கோயிலா இருக்கட்டும், எல்லா கோயில்லையும் அந்த கைலாமலையில சிவபெருமான் வந்தா எப்படி இருப்பாரோ, அது மாரி தோற்றத்துல ஒரு வாகனத்த கொண்டு வராங்க. அதுதான் மகா கைலாச வாகனம். இந்த ஒரு வாகனம் பார்த்தீங்கன்னா, இங்கே திருக்கோணேஸ்வரத்துல ரொம்பவே சிறப்பு தான். அதுவும் பார்த்தீங்கன்னா, பக்தர்களுக்கு மத்தியில இது வர்றது பார்த்தீங்கன்னா, வெள்ளிமலையிலேருந்து சிவன் உட்காந்து வர்ற மாரியே வந்து இருக்கணும் பக்தர்களால சொல்லப்படுது. அது எப்போ நடக்குதுன்னா, ஏப்ரல் 11ஆம் தேதி. சரியா? அடுத்து ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் தேதி வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. 13 தெரியல. நான் 14ஆம் தேதினா என்ன நடக்கும்னு தெரியும். அதுதான் பார்த்தீங்கன்னா, சித்திரை வருட பிறப்பு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சுவாமி வந்து கோயில் வந்து சிறப்பு பூசைகளால் அலங்கரிக்கப்பட்டு, சிறப்பு அபிஷேகங்கள்லாம் செஞ்சு, அன்னைக்கு மாலையில பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, மாடு வாகனத்துல பார்த்தீங்கன்னா, சுவாமி விளம்பரம் இருக்காரு. அடுத்து ஏப்ரல் 16ஆம் தேதி வியாழக்கிழமை வேட்டை திருவிழா நடைபெறுவதா அங்கே ஒரு ஆலய நிர்வாகம் கூறியிருக்கா. வேட்டை திருவிழான்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதையும் பற்றி சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேட்டை திருவிழாட்டு தத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் தீய சக்தி அழைக்கிறது தான். அது எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் உள்ள பெருமான கோயில்களில் வாழை மரங்கள் வாங்கி அதை பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள பூசாரிமாரோ இல்லாட்டி ஐயர்மாரோ பார்த்தீங்கன்னா வெட்டி தீய சக்தியை அழிக்கிற மாதிரி அந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு நாடகமாகி செய்வாங்க. அதுதான் மெயினாக நடக்கும். அதுவும் இந்த கோயிலையும் அப்படி தான் நடக்கும். அடுத்து ஏப்ரல் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திருவிழாட்டு உச்சக்கட்டம்னே சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா, அழித்தல் தொழிலை நோக்காக கொண்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன மலையிலே கூட 5 தேர் வரம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, 1வது தேராக விநாயகர் தேர் வந்து சின்ன ஒரு தேராக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முருகனுடைய தேர் 2வது வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அம்பாளுடைய தேர் 3வது வரும். இல்லை சிவனுடைய தேர் 3வது சித்திரை தேராக பெருசாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, 4வது வந்து அம்பாள் தேர் 4வது வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, 5வது சண்டிகேஸ்வரர் தேர் வந்து கடைசியாக வரும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, காலையிலேயே தான் தேர் திருவிழா துவங்கிடும் 10 மணி 11 மணி வாக்கில். இது பார்த்தீங்கன்னா, அந்த மலையை சுற்றி வர ஒரு அரை ஹவர் ஒரு எடுக்கனால ஒரு 11 மணி 12:30 மணி அப்படி ஆகும், டிலே ஆகும். அதுக்கப்புறம் 12:30 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, பச்சை சாத்தல் நிகழ்வுன்னு சுவாமி 5 பஞ்சமூர்த்திகளுக்கும் நடக்கும். அந்த 5 பஞ்சமூர்த்திகளும் கோவத்தை காண்பிக்கிற விதமாக இது நடக்கும். அது நடந்து முடிஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா, பக்தர்களுக்கு அன்னதானம் பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள 2 இடங்கள்ல அதாவது கோயில் இருக்க இடத்துலையும், கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, அந்த பாத்ரூமெல்லாம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மடம் இருக்குது. அந்த ஒரு மடத்துலையும் பார்த்தீங்கன்னா, அன்னதானம் வழங்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா, நித்திய அன்னதானமும் அந்த இடத்துல நடக்கும். முக்கியமாக கோயில் நாள்னால விசேஷமாக பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வசதிகள் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். நாளைக்கு இல்லை 17ஆம் தேதி. அடுத்து பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதி அந்த ஒரு கோயிலில் உள்ள பாவநாச இடத்துல பாவங்களை போக்குற விதமாக சுவாமி வந்து நீராடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளும் பாவத்தை போக்குற விதமாக அன்னைக்கு வந்து நீராடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதிக்கு அடுத்து 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா, சுவாமி சிவனுக்கும் சுவாமி அம்பாளுக்கும் நடைபெறும். இது முக்கியமாக நடைபெறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இலங்கையிலையும் சரி உலகத்திலேயே ஆட்டி படைக்கிற நம்மளோட சிவசக்தி 2ம் இணையிற அடையாளமாக பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா நடக்கும். சரியா? அவ்வளோதான் விஷயம் வியூவர்ஸ். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு வேணும். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
முக்கியமாக இந்த கோயிலுடைய வரலாறு கொஞ்சம் சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன். அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா குலக்கோட்டை மன்னனால் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக கட்டப்பட்டிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இவர் வந்து இந்த கோயிலுக்கு போயில இந்த கோயில் உடஞ்சி பாலன் நிலையில காணப்பட்டிருக்கு. அதனால கவலைப்பட்ட மன்னன் வெளிநாட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சிற்பிகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த கோயிலை மறுபடியும் கட்டி அங்கே விவசாயம் வந்து நல்லா செழிக்கணும். அப்புறம் குளங்கள்ல தான் அந்த கோயிலுக்கு வேணும்னு சொல்லிட்டு குளங்கள்லாம் வெட்டி இந்த கோயிலுக்கு உதவியெல்லாம் செஞ்சுருக்காரு. அந்த கோயிலுக்கு உதவி செஞ்ச இந்த வள்ளல் குலக்கோட்டை மன்னனுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ராவணன் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலை அமைக்க அவர் காமிச்சு இன்னுமே கூட அந்த சிலையை வந்து மக்கள் வழிபடக்கூடியதாக காண முடியும். அவ்வளவு வந்து இவர் வந்து உதவி செஞ்சுருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து வழிபட்ட மிகப்பெரிய சிவபக்தன் பார்த்தீங்கன்னா ராவணன். அவருக்கு வரலாறும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட சம்மந்தப்பட்டது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ராவணன் வாழ்ந்த காலத்தில் தான் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ராவணன் வெட்டே உருவாகியிருக்கு. ஆமாங்க, வேற ஒன்றும் இல்லை. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எப்பயும் வந்து ராவணன் அம்மா வந்து போயிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்களாம். இப்படி கும்பிட்டு இருக்கல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போ உடம்பு சரியில்லாமல் போனோனே நம்ம என்னடா செய்கிறது, நீ போகலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்காங்க அவங்க அம்மா. இதை பார்த்து கவலைப்பட்ட ராவணன் அவன் அந்த அம்மாவுக்காக என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மலையை வெட்டிட்டு வரதுக்காக அந்த கோயில் இருந்த இடத்துக்கு போயிருக்காரு. போயிட்டு வெட்டி ஏற்பட ஒரு அச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த ராவணன்ட்டு. அதை கண்ட சிவபெருமானுக்கு கோவம் வந்து என் மலையை நீ வெற்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு காலால் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து ராவணன்ட்டு தலையை மிதிக்கிறாரு. இதனால பார்த்தீங்கன்னா ராவணன் பார்த்தீங்கன்னா நம்ம சாக போகணும்னு பயந்துட்டு டக்குன்னு அவர்கிட்ட வந்து கையில் உள்ள நரம்பெல்லாம் பிச்சு அதை வந்து தந்தியாக்கி வீணையை வாசித்து சிவபெருமானை வந்து சாமவரம் பாடி குளிர்விச்சு அந்த ஒரு பெருவிரலில் மிதிப்பட்டு ராவணன் தப்பிக்கிறாரு. தப்பிச்ச ராவணன் அப்படியே நம்ம செஞ்ச தப்புன்னு வந்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சிவலிங்கமும் செஞ்சு வழிபடுறாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை பற்றிய ஒரு பெரிய இதிகாசமாக காணப்படுது. சரியா? அடுத்து இந்த கோயிலை பற்றி சொல்லல இன்னொரு கருப்பு சரித்திரத்தை பற்றியும் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான சங்கடமான ஒரு விஷயத்தையும் சொல்லணும். அதுதான் பார்த்தீங்கன்னா போர்த்துகேயர்கிட்ட ஆக்கிரமிப்பு இந்த ஆலயத்தின் மீதானது. ஆமாங்க. 1624ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருண்ட காலம்னே தான் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் முழுக்க முழுக்க இடித்து நொறுக்கப்பட்டது. ஆமாங்க. அது வேற யாரும் இல்லை. கொண்டைஸ்டன் டிசா அப்படின்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் உள்ள கல்லையும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் உள்ள செல்வத்தையும் கொள்ளடிக்கிறதுக்காக இந்த கோட்டையை வந்து அவங்களோட கோட்டையை கட்டுறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை முழுக்க முழுக்க உடைக்கிறாரு. இதனால பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான அந்த மலை மேலே இருக்க ஆயிரங்கால மண்டபம் பார்த்தீங்கன்னா உடையுது. அதுக்கப்புறம் அங்கே உள்ள சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே வீசப்படுது. அதனால பக்தர்கள் எல்லாம் கண்ணி மேலே வீக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக அந்த சிலைகள்லாம் கடலுக்கு அடியில் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்போனா 1950 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மீன் பிடிக்க போன மக்கள் கொஞ்சம் பேர் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிலைகளை காக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள குறிப்பாக ஆவணப்படம் இருக்க வந்து ஸ்ரீ ஆர்தர் சி கிளாக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த சிலைகளை கண்டுபிடிக்காரு. அப்போ அந்த சிலையெல்லாம் அப்படியே பார்த்தா கூட கொண்டு வராமல் இருக்கு எல்லாத்தையும். அதனால அங்கே உள்ள அந்த மக்கள்கிட்ட உதவியோட பார்த்தீங்கன்னா அந்த சிலையெல்லாம் ஒன்றா கொண்டு வந்தப்போ தான் இந்த மக்களே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிலை, இப்படி ஒரு பெரிய கோயில், இப்படி ஒரு 1000 கால் கொண்ட மண்டபம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் எல்லாம் இருந்திருக்கு. இந்த கோயில் இவ்வளோ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு உறைஞ்சி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் என்ன வந்து சோமஸ்கந்தர் சிலை, பார்வதி சிலை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கருவறையிலேயே வச்சு வழிபடணும்னு சொல்லிட்டு பிரதிஷ்டை செய்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கோயில்கிட்ட ஒரு சோகமான ஒரு ஆச்சரியமான வரலாறு தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் விஷயங்களை சொல்லலாம்னு இருக்கேன். இந்த கோயில் பார்த்திங்கன்னா பஞ்சவிச்சரங்களில் பார்த்திங்கன்னா தட்சிண கைலாயம் கூட்டப்படுது. ஏன்னா பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மலையில் அமைஞ்சிருக்கனால இந்தியாவில் உள்ள இந்த கைலாய மலையோட ஒப்பிட்டு இதை வந்து தட்சிண கைலாயம்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இந்த கோயிலுக்கு சிறப்பு இருக்குது. இது வந்து பாடல் பெற்ற தலம். அதாவது பார்த்திங்கன்னா சம்பந்தரும் சுந்தரமூர்த்தி நாயனும் இந்த கோயிலை வந்து ராமேஸ்வரத்துலேருந்து பார்த்து பாடல்கள் பாடியிருக்காங்க. அடுத்து இந்த கோயிலோடைய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா தனி குன்றில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அதுவும் ஒரு ஸ்பெஷல் தான். அடுத்து இங்கே முக்கியமாக மிக சிறப்பாக நிறைய நிகழ்வுகள் நடக்கும். அதில் முக்கியமாக மகா சிவராத்திரி நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி முடிஞ்சு 5 நாள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த ஒரு நகரில் வந்து எங்கேயும் கிடைக்காமைக்க திருவிழா பார்த்திங்கன்னா நடக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் தான் சிறப்பாக நடக்கும். இன்னொன்று 21 நாட்கள் மிக பிரம்மாண்டமான திருவிழா பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயில் நடக்கும். அதுவும் ஸ்பெஷல் தான். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னொன்று என்னென்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படியே மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க. அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு காட்டும், பரிந்துரைக்கும். நிறைய பேர் தெரியாதவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. பாய், அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ரசிகர்கள் இருந்தீங்கன்னா, சிவபெருமான் பக்தர்கள் இருந்தீங்கன்னா ஓம் நம சிவாயன்னு இந்த வீடியோ பின்னாடி கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே இந்த வீடியோ தூரம் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி பார்த்த ஒரு 2 நல்ல உள்ளங்கள் இருந்தால் கடைசியில் ஓம் நம சிவாயன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட அந்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் நீங்கள் போகிற ஓம் நம சிவாய தான் பல பேருக்கு ஊந்துதல் அமைஞ்சு இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு அமையும். அதனால் நீங்கள் மறக்காமல் ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நிறைய சிவன் பற்றியோ இல்லாட்டி வேறு சாமி பற்றியோ கண்டென்ட் போடலாம். பாய். நன்றி, வணக்கம்.